வணக்கம். இதோ திரும்ப கதை சொல்ல வந்திருக்கேங்க. மீனாட்சி ராமசாமி. ஈரம், இதான் கதையோட தலைப்பு. இங்கே பாருங்கள், இது யார் மனசும் புண்படும்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. சரி, போகலாமா? ஈரம். அதாவது இந்த கதையை கேளுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. பெல்லைக்கானே அழுத்திடுங்க, மறந்துடாதீங்க. வாங்க கேட்கலாம். ஈரம். அதுவோ வறண்ட வானம் பார்த்த பூமி. அங்கு கொளுத்தியது சுட்டெரிக்கும் வெயில். பாலம் பாலமாய் வெடித்து கிடந்தன பயிர் நிலங்கள். சூரிய பகவானுக்காக மொட்டையடித்து கொண்டிருந்தது அங்குள்ள மரங்கள். அந்த மொட்டை மரத்துக்கடியிலேயே வீட்டிருந்தார் அழகு சிலை என ஓர் கடவுள். அவ்வழியே வந்த உழவு தொழில் செய்து வரும் ஆறுமுகம் என்பவன் அந்த கடவுளின் காலை தொட்டு வணங்கினான். அவனது கைகள், கடவுளின் பாதத்தை தொட்ட கைகள் சுட்டன வெயிலால். அந்த சாமி சிலையை சுற்றி இருந்த சருகுகளை, காய்ந்த சருகுகளை தன் கைகளால் தள்ளி சுத்தம் செய்த போது அதிலிருந்து ஓடிய பாம்பை கண்டு பயந்தான் ஆறுமுகம். ஆனால் அடுத்த நொடியே அவனது மனதில் ஈரம் கசிய, இது போன்ற தண்ணீர் இல்லாத நிலங்களில் வாழும் உயிரினங்களை நினைத்து ஏனோ அனுதாபம் பிறந்தது அவன் மனதில். காட்டு மிருகங்கள் தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் மக்கள் வாழும் நாட்டை தேடி வரும் காலமல்லவா இது? இதுதான் இக்காலத்தின் கொடுமை. வெயிலின் வேகத்தை தாங்காது ஆங்காங்கே வெடித்து கிடந்தன அந்த சாமி சிலை. அதை கண்ட அவனது மனமும் இதயமும் வெடித்தது. இது என்ன கடவுளுக்கு வந்த சோதனையோ என உள்ளம் துடிதுடிக்க தன் பையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அந்த கடவுளை சுற்றியிருந்த துணியை நனைத்து ஈரமாக்கி அந்த கடவுளின் மேல் சுற்றிவிட்டான் ஆறுமுகம். கடவுளின் மேல் சுற்றப்பட்ட அந்த வேட்டியானது, ஈர வேட்டியானது சற்று நேரத்திற்கெல்லாம் காய்ந்து மீண்டும் மறைந்து காய்ந்தே போனது. ஈரம் காய்ந்து மறைந்தே போனது. பின் கையெடுத்து கும்பிட்டு மனம் உருகினான் ஆறுமுகம். கடவுளே, உழவர்களின் கண்களில் ஈரம் வேண்டாம், கண்ணீராக. அவர்கள் உழுதிடும் நிலங்களில் என்றுமே ஈரம் வேண்டும், பயிரிடுவதற்காக என்று சத்தமாய் அழுதபடியே அங்கிருந்து கிளம்பினான் ஆறுமுகம். அவன் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் அவன் கையில் விழுந்திட, அந்த 1-2 கண்ணீர் துளிகளால் ஏற்பட்ட ஈரம் மேலும் சொட்டு சொட்டாய் பெருகி அவனது உடலையும் ஈரமாக்கியது மழை துளிகளால். திரும்பி பார்க்கிறான். ஈரமானது அவன் கைகளும் அவனது துணிகளும் மட்டுமல்ல, அந்த கடவுளின் சிலையில் சுற்றப்பட்டிருந்த துணியும் கூட. மழை மழை என மகிழ்வுடன் கத்தினான் ஆறுமுகம். அவனது சத்தம் நிற்பதற்குள், அவன் கத்தும் சத்தம் நிற்பதற்குள் தூவிய மழை துளிகளும் நின்று போனது. இதுதான் சோதனை. மீண்டும் பூமி அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தியது. வந்தது கடும் வெயில். ஏமாற்றம் அடைந்த ஆறுமுகம் அந்த ஆகாயத்தை பார்த்து ஆக்ரோஷத்துடன் கத்தினான். என்ன வர்ண பகவானே, வர்ண பகவானே, தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கும் எங்கள் கண்முன்னே மழை நீரை காட்டி மீண்டும் பறித்து கொண்டீரோ? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? இப்படி எங்களை ஏமாற்றுவதே உனக்கு வேலையாக போய்விட்டது, அப்படிதானே என்று மீண்டும் மீண்டும் கத்தினான் ஆறுமுகம். அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆகாயத்திலிருந்து திடீரென ஒரு குரல். பறித்து கொண்டது நானா இல்லை நீங்களா என்று. அது சரி, இயற்கையில் யாம் படைத்த ஆறு, ஏரி, குளம், குட்டை போன்ற
நீர்நிலைகளில் நீங்கள் புதிதாக வீடு கட்ட பறித்து கொண்டீரே அந்த நிலங்களை, அந்த இடங்களை என்று உங்களோடு நான் விளையாடவில்லை. இயற்கையோடு தான் நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் என்று சொன்னது. குரல் வந்த திசை நோக்கி பார்வையிட்டான் ஆறுமுகம். அங்கே எவருமே இல்லை. ஆனால் அதுதானே உண்மை என்றது அவன் மனம். புரிந்து கொண்டு வெட்கப்பட்டான் ஆறுமுகம். திருக்குறள் 20. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நன்றி, வணக்கம்.